தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 32:15 வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றும் படம் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தருகிற, வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிற, வயல்வெளியை செழிப்பாக மாற்றுகிற ஆவியானவர் என்று போதிக்கிறவர்கள் உண்டு. நன்றாக கவனிக்க வேண்டும். இது உலக பிரகாரமான செழிப்பை குறித்து இங்கே பேசவில்லை. இதிலே செழிப்பை தருகிற ஆவியானவர் என்பதை வைத்துக்கொண்டு, வயல்வெளி வனாந்தரத்தையும் வைத்துக்கொண்டு உலக காரியங்களை குறித்து இங்கே பேசவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாக்கிங்கன்னா, வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும். உலக பிரகாரமான வயல்லையும் வனாந்திரத்திலையும் எப்படி நீதி தங்கியிருக்கும்? எப்படி நியாயம் தங்கியிருக்கும்? இது ஒரு மனிதன் வனாந்திரமாகியிருக்கிற ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை குறித்து இங்கே ஆவியானவர் பேசுகிறார். அவர் அங்கே வரும்போது வனாந்தரமாக இருக்கிற ஒரு காடாக இருக்கிற ஒரு ஆத்துமாவுக்குள்ளே ஆவியானவர் வரும்போது அந்த ஆத்துமாவை செழிப்பாக மாற்றி நீதியினால நிறைக்கிறார். தேவனுடைய நியாயத்தினால நிறைக்கிறார். அதன்படி வாழ வைக்கிறார். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆகவே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை வயல்வெளியான நிலம் போல, காடான நிலம் போல எங்களுடைய ஆத்துமா இருக்குமா இருந்தால், இந்த நாள்ல அந்த ஆத்துமாவை நீதியினாலும் நியாயத்தினாலும் செழிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். நாளும் உணர்த்தி பேசி கண்டித்து அப்படியாக தொடர்ந்து எங்களை வாழ வைத்து தேவனை இன்னும் கட்டி சேர எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.